Hi guys, நான் போகு வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஸ்கின் கேர் வீடியோ, மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோனே சொல்லலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் கிளென்சர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் இது வந்து ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் கிளென்சர்னே வருது. நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளென்சர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் கிளென்சர் ப்ராடக்ட்ஸ் வருது. நீங்கள்
3 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டேன். தேர்ட் வந்து நான் டோனர் எடுத்திருக்கேன். என்னோடது வந்து ஹனி வாட்டர், அதாவது பயோட்டிக்கில் அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா ஹனி வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் குக்கும்பர் வேரியண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்புன்னே தெரியல அப்படின்னா அதாவது ஆல் ஸ்கின் டைப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோனர் வந்து டீப் கிளென்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட போர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸ் பேக் எடுத்திருக்கேன். இது நீங்கள் டெய்லி போடணுன்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக் எடுத்துட்டால் போதும். பேக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது க்ரீம், அப்புறம் ஷீட், அந்த மாதிரி மாஸ்க், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நான் பேக் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு நான் இந்த பேக் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து அதிலே போட்டிருக்காங்க டைரக்ஷன் டு யூஸ். அதில் வந்து மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. 20 above போக வேண்டாம். எனக்கு இது போடும்போதே ரொம்ப இச்சிங்காக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். ஃபேஸ் பேக் சம்டைம்ஸ் இச்சிங் இருக்கும், ஒரு சிலது இருக்காது, அது டிபெண்ட்ஸ். எனக்கு இச்சிங் இருக்குது, பார்க்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னோடய ஃபேஸ் பேக் கூட ட்ரை ஆகிடுச்சு. நான் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு லாஸ்ட்டில் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாண்டல்வுட் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி எனக்கு முடிஞ்சு போக போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. 50+ SPF இருக்குது. இதுலேயே 75 SPF எல்லாம் கூட இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். 30+ கூட. நீங்கள் வந்து 50 எனக்கு இனஃபாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த SPFல எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். அடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அண்டர் ஐ க்ரீம் எடுத்திருக்கேன்.
இது வந்து நீங்கள் நைட் டைம் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. மார்னிங் நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து நீங்கள் தூங்க போகும் முன்னாடி இந்த அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுவீங்க. இந்த அண்டர் ஐ க்ரீம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது பேக்கு. இது போட்டால் தெரியல மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இது போட்டோடனே எனக்கு கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். ஃபைனலாக லாஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். இது வந்து பயோ ஆல்மண்ட் லிப் பாம். இது வந்து நான் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு முடிஞ்சு போல். மேக்ஸிமம் நான் இது முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ட்ரையாகவும் ஆகலை. லிப்ஸ் சாஃப்டாக அண்ட் சப்பிளாக இருக்குது. இதில் கோல்டன் கலரில் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதனால நீங்கள் மேக்கப் பண்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா இது நல்லா ஒர்க் ஆகும். அவ்வளோதான், இதோட ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சுது. இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்க்ரப் அண்ட் பேக் வீக்கெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸ்க்ரப் வீக்லி ட்வைஸ் போட்டால் போதும். பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லி போட வேண்டியது என்ன அப்படின்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் வெளில போகலாம். நைட்டில் வந்து இந்த அண்டர் ஐ க்ரீம் அப்புறம் லிப் பாம் இதெல்லாம் நீங்கள் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து சீரம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் நைட் டைமில் இல்லை மார்னிங் டைம் எழுந்துட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன், ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் கூட சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரொட்டீனில் பண்ண வேண்டிய விஷயம் இந்த 4 தான். திரும்ப நான் சொல்கிறேன். கிளென்ஸ், டோன், மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீன். அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேட் ஸ்கின் கிடைக்கும். நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. என்னோடய ஸ்கின் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டே டு டே லைஃப் அப்டேட்ஸ் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன்.